பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அம்பாளுடைய வெண்ணெய் அலங்காரம் நம்ம பார்க்குறோம். அதாவது நட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி எப்படி நம்ம இந்த சுவாமி அலங்காரம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது இந்த அம்பாள் அலங்காரம் என்ன அப்படின்னா, ஆலிங்கன காமாட்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லிங்கத்தை அம்பாள் ஆலிங்கனம் பண்ணிட்டு உட்கார்ந்த திருக்கோலத்தில் அம்பாள் இருக்கிற மாதிரியான ஒரு அலங்காரம். இந்த அம்பாள் ஃபுல்லாகவே நம்ம வெண்ணெயில் பண்ணி பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை, செரிப்பழம், அத்திப்பழம் இந்த மாதிரியான பழங்கள்னாலேயே நம்ம அலங்காரங்கள் பண்ணுறோம். முகம் சந்தனத்தை சாத்தி, ஹஸ்தம்பாதம் சாத்தி, உடம்பு பாகம், கை பாகம், கால் பாகம் எல்லாமே வெண்ணெயில் சாத்தி, இந்த மாதிரி நட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம இந்த அலங்காரம் பண்ணுறோம். இந்த மாதிரியான ஒரு அலங்காரம் நம்ம முன்னாடி நிறைய பதிவுகளில் பார்த்துருக்கோம். 20 விதமான அலங்காரங்கள் இருக்குது. அந்த 20 விதமான அலங்காரங்களில் இந்த நட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய அலங்காரமும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி நம்ம பழத்தினால் பண்ணுறது, ஸ்வீட்னால் பண்ணுறது, தாம்பூலத்தினால் பண்ணுறது, நவதானியத்தினால் பண்ணுறது, வடையினால் பண்ணுறது, லட்டுனால் பண்ணுறது, இது மாதிரி வரக்கூடிய எல்லா அலங்காரங்களுமே வெண்ணெயை பேஸ் பண்ணி பண்ணுறது தான். இந்த செந்தூரத்தினால் பண்ணுற அலங்காரம், அப்புறம் அரிசி மாவுனால் பண்ணக்கூடிய அலங்காரம், இது ரெண்டு மட்டும்தான் நம்ம அரிசி மாவுலேயே நம்ம பண்ணுறோம். மற்றபடி இந்த குங்குமத்தினால் பண்ணுற அலங்காரம் சந்தனத்திலே பண்ணுற அலங்காரம். அதுக்கப்புறம் இந்த நகைகள்லாம் போட்டு பண்ணுறதுக்கு அதெல்லாம் நம்ம ஹஸ்தம்பாதங்கள்லாம் சாத்தி, வஸ்திரத்தினாலேயே ஹஸ்தம்பாதம் பண்ணி அது மேலே நகைகள்லாம் சாத்தி, புடவைகள்லாம் சாத்தி பண்ணுறது, இது மாதிரி அலங்காரங்களும் உண்டு. ஆக இது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 20 விதமான அலங்காரங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக இந்த அலங்காரம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி அலங்காரம் எல்லா விதமான சுவாமிக்குமே நம்ம பண்ணலாம். பிள்ளையாருக்கு, முருகருக்கு, அம்பாளுக்கு, சிவனுக்கு, பெருமாளுக்கு, ஹனுமாருக்கு, ஐயப்பனுக்கு, இது மாதிரி எல்லா சுவாமிக்குமே இந்த மாதிரி அலங்காரங்கள் பண்ணுறது வழக்கம்தான். இது ரொம்பவே பழமையான அலங்காரம்னு சொல்லுவாது. வெண்ணெயினால் பண்ணி இந்த நட்ஸ்னாலேயே நம்ம இந்த மாதிரி அலங்காரம் பண்ணுறது ரொம்ப பழமையான அலங்காரம். சுவாமிக்கு சாநித்தியமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப விசேஷமான அலங்காரம். குறிப்பாக சில நாட்களில் மட்டுமே சுவாமியை இந்த மாதிரி தரிசனம் பண்ண முடியும். அப்படி பண்ணக்கூடிய அலங்காரங்கள் தான் இந்த மாதிரியான அலங்காரங்கள். இந்த மாதிரி பதிவுகள் மேலும் பார்க்க நம்ம